நேத்து நைட்டு சாண்ட்ராக்கு லிட்டரலா பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கூட நம்ம பீட பார்வதி இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி சாண்ட்ரா வந்து மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பார்வதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த நந்தினி வெளியே போகும்போது நந்தினி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ எப்படி பக்கத்தில் உட்காந்து ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லிட்டரலா சாண்ட்ரா திவ்யாவை போட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணி புருஷன் வெளியே போயிட்டாரு அப்படின்ற காரணத்தை வச்சு இஷ்டத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த பார்வதின்ற ஒரு ஆள், அது பார்வதி இல்ல பீடன்ற ஒரு ஆள் வந்து உள்ள போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவ அப்படிதான் அவ இப்படிதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஏத்தி விடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது யாருமா நீ பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாண்ட்ராவை தயவு செஞ்சு அச்சு துரத்துங்கப்பா அப்படியே வெளியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் ஒரே டாக்கா போயிட்டு இருக்கு. அதாவது ஓரளவுக்கு நீ பில்டப் பண்ணலாம், புருஷன் வெளியே போயிட்டாரு அப்படின்னு. புருஷன் என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இல்லை ஏதாவது ராணுவத்துக்கு போயிட்டாரா, ஏமா இவ்வளோ சீன் போடுற, பார்க்கவே கன்றாவியா இருக்கு.